கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இது இந்த புதிய நாளில் கூட இந்த புதிய கிருபையோடு கர்த்தர் இந்த பாராட்டின இந்த ஈவுக்காக இந்த ஆடியோ கிளிப் வழியாக மூன்றாவது ஸ்ரீஷரை குறித்து கடவுள் தியானிக்க தந்த இந்த ஒரு ஆயத்தத்துக்காக தேவனுக்கு நன்றியும் மகிமையும் உண்டாவதாக. இதுவும் இந்த புதிய துவக்கத்தில் கூட நம்ம 25 வேதாகம பெண்களை குறித்து தியானித்து முடித்து சீஷர்களை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். அதில் கூட 2 சீஷர்களை வெற்றிகரமாக தியானித்து முடித்து மூன்றாவது சீஷரை குறித்து இன்றைய தினத்தில் தியானிக்க கடவுள் தந்த இந்த ஒரு ஸ்லாக்கியத்திற்காக அவருக்கு நன்றியும் மகிமையும் உண்டாவதாக. இந்த வேளையில் கூட தேவன் இன்று தினத்தில் மூன்றாவது சீஷராக யாக்கோபை குறித்து தியானிக்க கடவுள் வழிவகுத்துள்ளார். இந்த யாக்கோபு சீஷர்களே 2 யாக்கோபு இருக்காங்க. கடைசியாக இன்னொரு யாக்கோபை குறித்து பார்ப்போம். ஸோ நம்ம யாக்கோபை குறித்து பார்க்கும்பொழுது இந்த யாக்கோபு செபதேயாவின் மகன் மற்றும் யோவானின் இன்னொரு சீடரான யோவானின் சகோதரர் ஆவார். இது இங்கிலீஷில் இவரை ஜேம்ஸ் த கிரேட்டர்னும் அந்த யாக்கோபை ஜேம்ஸ் லெஸ்ஸர்னும் குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த யாக்கோபை குறித்து பேசும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ இவரை பற்றி நம்ம இந்த யாக்கோபு ஜேம்ஸ் த கிரேட்டர் பார்த்தோம்னா இவர் செபதேயாவின் மகன் மற்றும் சீடரான யோவானின் சகோதரர் ஆவார். இவர்களது தாய் சலோமி. தொழில் இவருமே பேதுரு அந்திரியாவை போல மீன் பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார், தொழில் செய்து கொண்டிருந்தார். அழைப்பு இயேசு இவரை அழைத்த போது உடனே படகையும் தகப்பனையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார். இந்த இடத்துல மற்றவர்களை பார்க்கும்போது அவர்கள் வேலையை அப்படியே விட்டுட்டு போனாங்கன்னு பார்ப்போம். ஆனால் இந்த யாக்கோபை குறித்து பார்க்கும்பொழுது படகையும் தகப்பனையும் விட்டு போனார்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஏன் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பன் மீது அதீத அன்பை வைத்திருந்தார்னு வேதாகமும் சொல்லுகிறது. ஸோ அதனால கடவுள் உன்னுடைய தொழிலையும் உன்னோட தாய் தகப்பனையும் விட்டு வாழும் போது அவர் உடனே அதை கீழ்ப்படிந்து தன்னுடைய படகையும் அப்படியே விட்டுவிட்டு தன் தந்தையும் விட்டுவிட்டு தனக்கு அதீதமான அன்பு கடவுள் அவருக்கு தெரியும். யாக்கோபோட அதீதமான அன்பு தன்னுடைய தந்தையின் மீதுன்னு அதை தெரிந்துதான் தேவன் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அதை சொன்ன உடனே இந்த யாக்கோபும் கீழ்ப்படிந்து தன்னுடைய அதீத அன்பின் வைத்திருந்த தகப்பனையும் அந்த இடத்துல விட்டு வர அளவுக்கு இயேசுவின் மீது பற்றாய் இருந்தார்னு பார்க்க முடிகிறது. இதுதான் தேவனுடைய அழைப்பு நம்மளிடத்தில் வரும்பொழுது நமக்கு மிகுந்த முக்கியமாய் தெரியப்படுகிற ஒரு சில விஷயங்கள். அது தேவன் ஏன் அதை விட்டு வரும்படியும் சொல்கிறாருன்னா நம்மளை நோக்கடிக்கும் வகையாக இல்லை, அந்த காரியத்தினால நம்ம தேவனை மறக்கக்கூடும். அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு காரியம் மிகவும் பிடிச்சிருக்குன்னா அந்த காரியத்தை அதில் தான் நம்ம நிறைய கவனம் செலுத்துவோமே தவிர தேவன் மீது நம்ம அதிக கவனம் செலுத்துவதில்லை. ஸோ அதனால் அதை சோதிக்கும் வகையாக கூட தேவன் இந்த ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு உள்ளார். நம்மளோட தேவன் கொஞ்சம் நம்ம மேலே பொசசிவ் ஜாஸ்தி. நம்ம பிடிச்சவங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு என் மேலே பொசசிவ் ஜாஸ்தி, நான் உன் மேலே ரொம்ப பொசசிவ், அதனால தான் நான் இப்படி கோவப்படுறேன் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அதே போல் தான் நம் தேவன், நம் தகப்பன் நம்ம மீது ரொம்ப பொசசிவான ஒரு தேவன். அவரை மாத்திரம்தான் நம்ம இந்த உலகத்திலேயே மற்ற எல்லா காரியங்களை விட அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர் மீது நம்ம மிகவும் அன்பாக இருக்கணும்னு அவர் விரும்புவார். அவர் மீது நம்ம வைக்கும் அந்த கள்ள கபடமற்ற அந்த அளவில்லா அன்பு தான் அவர் நம்மளிடத்துல சேர்க்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கும். ஸோ அவர் அதை மட்டும்தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு காரியத்தில் தேவன் நம்மக்கிட்ட மிகவும் எதிர்பார்ப்புடன் இருப்பார். மற்ற காரியங்கள் அனைத்தையும் விட அவரை நம்ம மிகுந்த அன்பு செலுத்த வேண்டும் என்பதில் தேவன் குறிப்பாக இருப்பாருன்னு இதை உணர்த்தது. மற்றும் இவருக்கு இன்னொரு பெயர் தேவன் வைத்துள்ளார், இடிமுழக்க மக்கள். இயேசு யாக்கோபுக்கும் அவருடைய சகோதரனான யோவானுக்கும் போவானெர்கேஸ்
என்று பெயரிட்டார். அதற்கு வந்து இடிமுழக்க மக்கள் என்று பொருளாம். மார்க் 3:17 இது வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் வந்து பார்த்தோம்னா இவர்களது ஆவேசமான குணம். அதாவது வந்து இவர்கள் இருவரும் வந்து இந்த யாக்கோபும் அவரது சகோதரனான யோவானும் வந்து ரொம்ப கோப குணம் உடையவர்களாம், அவசர குணம், ஆவேச குணம் உடையவர்கள். இதை வந்து ஒரு சமாரிய ஊர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது இவர் உடனே வந்து என்ன சொன்னாங்கன்னா, லூக்கா 9:51-56 இப்படி சொல்லப்படுது. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை அழிக்க கட்டளையிடவோ என்று கேட்டார்களாம். ஸோ சமாரியா தேவன் வந்து அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு சமாரியாவில் இருந்து வந்து சமாரியா ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத பொழுது வந்து அவர் தேவன் அமைதியானவர், தேவன் வந்து சாந்த குணம் உள்ளவர். அவர் அமைதியாக இருந்த பொழுது இவங்களால அதை வந்து பொறுத்து கொள்ள முடியல. ஏன்னா வந்து இவங்க இதுவே வந்து அவங்க வளர்க்கப்பட்ட விதமே வந்து ஒரு ஆவேச குணம் உடையவர்களாய் வளர்க்கப்பட்டவர்கள். ஸோ இந்த இருவருமே வந்து ஆவேச குணமுடையவர்கள் வானத்திலிருந்து அக்கினியை வர பண்ணி இவர்களை வந்து அழிக்க கட்டளையிடவா அப்படின்ற அளவுக்கு அவர்கள் வந்து கோபமுடையவர்களாக இருந்தார்கள், ஆவேச குணமுடையவர்களாக இருந்தார்கள். இதனை கண்ட தேவன் வந்து அவர்களுக்கு இடிமுழக்க மக்கள் என்று பெயரிட்டாராம். இயேசுவின் நெருக்கமான சீடர். இயேசுவின் 12 சீடர்களில் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவர் மட்டுமே இயேசுவுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்தார்களாம். இவர்கள் மட்டும் சாட்சிகளாக இருந்த முக்கிய நிகழ்வுகள். இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த மூவரும் வந்து தேவனுக்கு மிகுந்த வந்து நெருக்கமான சீடர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஏனால் பல முக்கியமான சாட்சிகள் வந்து இவர்களை வைத்து தான் வந்து அந்த இடத்துல வந்து நிகழப்பட்டதாக குறிப்பிடுகிறார்கள். அதாவது வந்து எவுருவின் மகள் உயிர்த்தெழுதப்படுதல். மார்க் 5:37 நம்ம பார்க்கும்போது அந்த எவுருவின் மகளை வந்து தேவன் உயிர்த்தெழுப்பினார். அந்த ஒரு சாட்சியாகவும் வந்து இவர்கள் தான் அவரோடு இருந்தாரும். மற்றும் இயேசுவின் மறுரூப மலை அனுபவம். மத்தேயு 17:1 வாசிக்கும் பொழுது நம்ம வந்து இயேசுவின் மறுரூப மலை அனுபவம் ஒரு அனுபவத்தில் வந்து பார்க்கும்போதும் இவர்கள் தான் நெருக்கமாக இருந்தார்கள். மற்றும் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவின் வேதனை நிறைந்த ஜெபம். கெத்செமனே தோட்டத்தில் தேவன் வேதனையோடு ஜெபிச்ச ஜெபம் வந்து நம்மளுக்கு மத்தேயு 26:37 குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ அந்த நேரத்திலையும் அவர் ஜெபிச்ச அந்த நேரத்திலையும் கூட அவரிடத்துல இந்த மூவர் வந்து இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது தேவனோடு இந்த 3 பேதுரு, யோவான், யாக்கோபு வந்து மிகுந்த நெருக்கமான சீடர்களாக காணப்பட்டார்கள் மீதி 12 சீடர்களை விட. யாக்கோபின் லட்சியம் மற்றும் இயேசுவின் போதனை. யாக்கோபும் யோவானும் வந்து இயேசுவின் அரசாட்சியில் அவரது வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அமர விரும்பினார்களாம். அப்பொழுது இயேசு என்ன சொன்னாருன்னா, பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று தலைமத்துவத்திற்கான உண்மையான இலக்கணத்தை வந்து கற்பித்தாராம். ஸோ இந்த சம்பவம் வந்து மார்க் 10:35 45 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த யாக்கோபும் யோவானும் வந்து இயேசுப்பாவோட அரசாட்சியில் நாங்கள் வந்து ஒருத்தர் வலதுபுறமாகவும் ஒருத்தர் இடதுபுறமாகவும் அமர வந்து விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இயேசு அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு இலக்கணத்தை வந்து கற்பித்திருக்கிறார். அதாவது அவரோட வலது பரிசத்தில் இடது பரிசில் அமர்வது என்று சாதாரண காரியம் இல்லை இல்லையா, அது வந்து ஒரு பெரிய காரியம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பெரியவனாக வந்து விரும்பினானா நீ வந்து ஊழியக்காரனாக முதல்ல இருக்க வேண்டும். நீ ஊழியக்காரனாக இருக்கும்பொழுது தான் அதில் வந்து உயர்த்தப்பட்டு பெரியவனாக்கப்படுவாய். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது தான் வந்து உயர்த்தப்பட முடியும். சும்மாவே அவரோட போகிறதுனாலையும் அவரோட இருக்கிறதுனாலையும் வந்து அவர்களால் பெரியவன்கள் ஆக்கிட முடியாது. இவர்கள் வந்து அவரோட நெருக்கமான சீடர்களாக இருந்ததுனால தன்னோட வலது பரிசு இடது பரிசில் தேவன் வந்து இடம் கொடுத்துருவாருன்னு நினச்சி அந்த வார்த்தைகளை கேட்டிருக்க கூடும். ஆனால் தேவன் அந்த இடத்துல அழகாக இலக்கணம் சொல்கிறாரு, நீ வந்து பெரியவனாகணும்னு நினைக்கும் போது நீ வந்து ஊழியக்காரனாக முதல்ல இருக்கணும், தேவனுக்கு ஊழியம் பண்ணணும், அப்போ தான் நீ பெரியவன் ஆக்கப்படுவாய். சும்மா தேவனோட நெருக்கமாக இருப்பதனால மாத்திரம் வந்து நம்மளால் எது இருந்துட முடியாது.
இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, தேவனோட நம்ம ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம். அப்படி நெருக்கமாக இருக்கிறதுனால வந்து அவர் இடத்த வந்து அவர் பரலோகத்தில் வந்து அவரோட சேர்த்துக்கணும்னு நினைக்கப்படுவோம். அது கிடையாது. நெருக்கமாக இருப்பது ஒன்று என்றால், இன்னொன்று அவருடைய ஊழியம். அவருடைய ஊழியத்தை நம்ம செய்யும்போது தான், அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களிடத்தில் பகிரும்போது தான் நமக்கான ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். அதுவே உண்மையான ஆசீர்வாதம். முதல் தியாகி. இந்த அப்போஸ்தலர்களில் வந்து முதலில் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டவர் யாக்கோபு தானா. அதாவது ஏரோது அகிரப்பா மன்னன் இவரை வந்து பட்டயத்தினால் கொன்றான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வந்து இதை குறிப்பிடுகிறது. இயேசு வந்து முன் அறிவித்தது போலவே யாக்கோபு வந்து தியாக மரணம் என்னும் கசப்பான பாத்திரத்தில் பருகினார். இது நம்ம மோஸ்ட் ஆஃப் த சீடர்கள் பார்க்கும்போது அவர்கள் இரத்த சாட்சியாக வந்து இறந்தார்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. தியாக மரணம் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருந்திருக்கு. ஸோ தேவன் வந்து இதை ஆல்ரெடி முன் அறிவித்து விட்டார். ஸோ அவர் அறிவித்ததன் படியே வந்து இவர் மன்னரால் வந்து அந்த ஏரோது அகிரப்பா மன்னனால் வந்து பட்டயத்தினால் கொல்லப்பட்டார்னு பார்க்க முடிகிறது. இதுதான் இவரோட முடிவாக இருந்தது. ஸோ இதிலிருந்து இவரோட யாக்கோபினுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள ஒரு பாடங்கள் வந்து பார்த்தோன்னா, அழைப்பிற்கு உடன் கீழ்ப்படிதல். அது நான் சொன்ன பிரகாரம் அந்த அழைப்பு, அவர் வந்து அழைத்த உடனே கீழ்ப்படிஞ்சு நடந்தார். ஒரு நிமிடம் கூட அவர் யோசிக்கலை. ஐயோ நம்ம எப்படி வந்து அந்த வேலையை விட்டுட்டு வரோமேன்றதை விட அதீதமாக அன்பு வைத்து அந்த தகப்பனை விட்டு வர சொல்கிறாரே அப்படின்னு வந்து ஒரு நிமிடம் கூட வந்து அவர் யோசிச்சு பார்க்கவில்லை. அவர் வந்து யோசித்தது எல்லாமே வந்து தேவன் அழைச்சிட்டா நம்ம போகணும் அப்படின்ற அந்த ஒரு கீழ்ப்படிதல் வந்து அவருக்கு இருந்தது. அந்த அழைப்பின் கீழ்ப்படிதல் இருந்ததுனால்தான் அவர் வந்து சீடராக அங்கீகரிக்கப்படுகிறார். கோபத்தை கட்டுப்படுத்துதல் மாற்றிய கூடம். ஆமாம், முன்னாடி சொன்ன பிரகாரம் இவரை வந்து வந்து ஆரம்ப கட்டத்தில் பிடிமுழுக்க மக்களாக வந்து கடவுளால் பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறார். எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இறைவனின் போதனைகளால் அதை வந்து அவர் மாற்றி கொண்டாராம். அதாவது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து அந்த பொறுமை வந்து சிறந்ததுன்னு பார்க்க முடிகிறது. பொறுமை வந்து சேர்ந்தது. இந்த இடி முழக்க மக்களாக இருந்த இவன் வந்து பிற்காலத்தில் வந்து பொறுமையை கையாண்டார். கடவுளுடைய போதனையை கேட்டு பொறுமையை கையாண்டார் பார்க்க முடியுது. நம்மளும் அப்படிதான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளால் மாற்றிக்கொள்ளக்கூடாத நம்ம சொல்லுவோம் இல்லையா, பை பர்த் நான் அப்படி தான், பை டிஃபெக்ட் நான் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பை பர்த்தே நீங்களாக இருந்தாலும் அந்த பர்த்தை நிர்ணயிச்சதும் கடவுள் தான். நமக்குள்ள உள்ள உறுப்புகளையும் குணாதிசயங்களையும் வந்து உருவாக்கியது கடவுள். ஆனால் அதில் சில குணாதிசயங்கள் நாமே உருவாக்கி கொண்டு இது வந்து பை பர்த் வந்ததுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது முற்றிலுமான ஒரு முட்டாள்தனமாக வந்து காணப்படுகிறது. ஆமாம், இன்று வேலையில் கூட நம்ம பார்க்கும் பொழுது அந்த குணாதிசயங்கள், ஒரு சில குணாதிசயங்கள் தேவன் நம்மிடத்தில் மாற்ற நினைக்கிறார். அது நம்மளுக்கு எப்போ புரியும்னா, அவரிடம் நம்ம நெருக்கமாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு அதை உணர்த்துவார். இந்த காரியங்கள் வந்து சரியில்லை என்பதை உணர்த்துவார். அப்பொழுது நம்ம இருதயங்கள் திறக்கப்பட்டு அவரோட வார்த்தைகளை நம்ம உள்வாங்கி கொண்டு நம்மளை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. பதவியை விட பணிவே முக்கியம். அதாவது அந்த தலைமத்துவம் என்பது மற்றவர்களை அதிகாரம் செய்வதல்ல, மற்றவர்களுக்கு சேவை செய்வதே ஆகும் என்பது உண்மையான உயர்வு தாழ்மையில் தான் இருக்கிறது என்றார். ஆமாம், அந்த அதிகாரத்தனம் இவங்க என்ன நினச்சாங்கன்னா, யோவானும் யாக்கோபும் அந்த அதிகாரத்தனம் வந்து மற்றவர்களை ஆளுவதுன்னு நினச்சி தான் உங்களோட வலது பாரிசத்துலையும் இடது பாரிசத்துலையும் எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கடவுள் வந்து அதிகாரம் என்பது மற்றவர்களே தலைமத்துவம் என்பது மற்றவர்களை அதிகாரம் செய்வதல்ல, அது வந்து அவர்களுக்கு செய்யும் சேவை என்பதை உணர்த்தும் வகையில் நீர் பெரியவன் ஆக வேண்டும் என்றால் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்பதை அவர் அழகான அந்த இலக்கணத்தை சொன்னார். அதற்கு அர்த்தம் இதுதான். அவருக்கு வந்து அவங்க வந்து தலைமத்தில் இருந்து அதிகாரம் பண்ண முடியும்னு நினச்சாங்க. கடவுள் அது தவறு என்று உணர்த்தி, நீர் ஊழியக்காரனாக சேவை செய்யும் போது தான் நீர் பெரியவன் ஆக்கப்படுவாய் என்பதை அவர்களுக்கு உணர்த்தினார். மிக நெருக்கமான உறவின் முக்கியத்துவம். இவர் வந்து விசுவாச பயணத்தில் நாம் யாருடன் நெருக்கமாக இருக்கிறோம் என்பது முக்கியம். இறைவனோடு ஆழமான மாற்றம் தனிப்பட்ட உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். சொல்லிய பிரகாரம் இவங்க வந்து இயேசுவோட நெருக்கமான வந்து
உறவில் இருந்தாங்க. நெருக்கமான சீடர்களாக போற்றப்பட்டாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. அது ஒரு விசேஷ விதமா குறிப்பிடப்பட உள்ளது. நாமளும் கூட நம்ம உறவின் பொழுது நம்ம யாரோட நெருக்கமாக இருக்கிறோம், உலகத்தரமான காரியத்திலா அல்லது தேவனோடு நெருக்கமாக இருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதில் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம தேவனோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கான காரியங்களை தேவன் நம்மளுக்கு நித்தம் உணர்த்தி நம்மளை வழி நடத்துவார். ஸோ நம்ம நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட நெருக்கமான உறவு யாருடன் இருக்கிறது, அந்த உறவு நம்மளை எங்கே கொண்டு சேர்க்கிறது என்பதை நம்ம நித்தம் நம்மளை ஆராய்ந்து நம்மளை நாம் கவனமாய் வைத்துக்கொள்ள வேண்டும். தியாகத்திற்கு துணிதல். நம்பும் சத்தியத்திற்காகவும் விசுவாசத்திற்காகவும் விலைக்கிரயம் செலுத்தும் தயாராக இருக்க வேண்டும். இவரோட தியாகத்தின் மரணத்தை தான் இது குறிப்பிடுகிறது. நீங்கள் பார்க்கும்போது ஆரம்பத்தில் தலைமத்துவத்துக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்ட இதே யாக்கோபு கடைசியில் கடவுளோட போதையினால மனமாற்றம் அடைந்து ஊழியக்காரனாக அவருடைய வார்த்தைகளை மக்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். அதன் வழியாக தன்னை தியாக மரணம் செய்யவும் அவர் தயாராக இருந்து தியாக மரணம் அடைந்தார் என்று குறிப்பிடுகிறது. இதுதான் உண்மையான மாற்றம். இதுதான் கடவுளோட சீடருக்கான ஒரு எடுத்துக்காட்டாக காட்டப்படுகிறது. அதனால்தான் அவரோட கடவுளுக்கு நெருக்கமான சீடராக இருந்தார் என்பதையும் தேவன் சுட்டி காட்டுகிறார். ஆமாம், ஆரம்பத்தில் இவரோட குணாதிசயம் பார்த்தா இவங்க ஆவேசம் உள்ளவர்களாக இருந்தாங்க. பின்பு கடவுளோட போதையினால சாந்த குணமுள்ளவர்களாய் மாற்றப்பட்டாங்க. அப்புறம் பார்த்தோன்னா கடவுளோட வலது பரிசத்தை இடப்பரிசில் இருந்து மக்களை அதிகாரம் பண்ண வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு தேவன் காட்டிய இலக்கணத்தின் பிரகாரமாய் ஊழியக்காரனாக மாறினார்கள். கர்த்தருக்கு சேவை செய்ய ஆரம்பித்தார்கள். மக்களுக்கு கடவுளுடைய ஊழியத்தை செய்து அவர்களுக்கு போதித்து வந்தார்கள். அதன் மூலமாய் வந்த அந்த ஒரு தியாக மரணத்தையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த தியாக மரணத்தை அடைந்ததாக பார்க்கப்படுகிறது. இதுதான் தேவன் நம்மளுக்கு நம்ம வாழ்வில் வரும்பொழுது அவர் உண்டு பண்ணிக்கிற மாற்றங்களை நம்மளால் காண முடியும். நம்மளுக்கு இருக்கும் குணாதிசயங்கள், தேவன் வெறுக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே தேவன் நம்ம இருதயங்கள் திறக்கப்பட்டு நம்மளோட இருதயத்தில் வந்துட்டாவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சு நம்ம நாமே மாற்றிக்கொள்ள முடியும். நம்ம என்ன காரியங்கள் எல்லாம் சரின்னு நினச்சி கொண்டு இருந்தோம் தேவன் அதை தவறென்று உணர்த்தி நம்மளை சீரான பாதையில் நடத்துவார். அதற்கு முதலாவது நம்மளுடைய இருதயங்கள் திறக்கப்படணும். அவரோட அழைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவம் நமக்கு வேணும். அந்த ஆவிக்குரிய ஞானம் நமக்கு வேணும். ஸோ இந்த இதில் பார்க்கும்போது கூட நம்ம பெண்களை குறித்து தியானித்து வந்தோம் இல்லையா வேதாகமத்தில். அதில் லீதியாளுடைய அந்த இருதயம் திறக்கப்பட்ட பின்பு தான் அவங்க ஞானஸ்தானம் எடுத்து தன்னுடைய வீடையே சபையாக மாற்றினார்னு பார்க்கப்படுகிறது. ஆமாம், அது மனிதனுடைய முதல் மாற்றம் என்ன தெரியுமா? தேவன் தன்னிடத்தில் வருவதற்கான முதல் மாற்றம் இருதயம் திறக்கப்படுவது. நம்மளுடைய இருதயம் திறக்கப்பட்டதுன்னா அதில் நம்ம கடவுள் உள்ளே வந்துடணும். அது வந்துட்டாருன்னா, அவர் திறந்துட்டாருன்னா மீதி எல்லாமே நம்ம முயற்சியே எடுக்க தேவையில்லை. தேவனே நம்மளுக்கு உணர்த்திடுவார். நம்ம போட்டு மண்டையை உடைக்கவே தேவையில்லை நான் என்ன பண்ணணும்னு. ஒன்ஸ் அவர் இருதயத்தை திறந்து அவர் உள்ளே வர பண்ணிட்டிங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக எல்லா வழியும் காமிச்சு கொடுப்பாரு. நம்ம அதன்படி நடந்து அவரோட அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து கொண்டே போகணுன்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையை ஆசிர்வதித்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம குணாதிசயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி அதற்கு நன்மைக்கு ஏதுவானதாய் நமக்கு மாற்றி கொடுப்பார். அந்த நன்மைக்கு ஏதுவானதாய் நமக்கு அவர் மாற்றி கொடுப்பதன் மூலம் நம்ம வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்பதை நாம் விசுவாசிக்கணும். ஜெபிக்கலாம். அப்பா ராஜா, அந்த நல்ல வேலைக்காக கொடுக்க ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ உங்களோட சீடரை குறித்து உங்களுடைய யாக்கோபை குறித்து அப்பா நாங்கள் தியானிக்க நீர் தந்த அருளுக்காக அப்பா, கிருபைக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் தியானித்த பிரகாரம் அப்பா அவர்கள் அப்பா உம்முடைய அழைப்பிற்கு உடனடியாக கீழ்ப்படிந்து வந்தாங்களே அப்பா. தன் உலகத்தரமான காரியங்களை தூக்கி போட்டுட்டு வந்தாங்களே அப்பா. இன்று நாங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கோன்னு எங்களுக்கு தெரியாதப்பா. எத்தனை பேர் எங்களால் முடியோன்னு அப்பா எங்களுக்கு தெரியலப்பா. ஆனால் நீர் எங்களை அவ்வாறாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் உண்மை மாத்திரம் உயர்ந்த காரியமாக யோசிக்கவும் உம்மீது
மாத்திரம் அப்பா அளவற்ற அன்பை நாங்கள் வைக்கவும், மீதி இருக்கிற அனைத்தும் உம்முடைய கீழே என்பதை மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு ஊற்றி அருளுங்கப்பா. உம்முடைய அழைப்பிற்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா இதோ இந்த வேலையில் கூட அப்பா அவர்களுடைய அப்பா எண்ணங்களையும் குணாதிசயங்களையும் மாற்றி உம்முடைய சீடர்களாக உம்முடைய ஊழியத்திற்காக அவர்களை நீர் பயன்படுத்தியது போல எங்களோட குணாதிசயங்களை கூட அப்பா இன்றைய தினத்தில் மாற்றி அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன இருக்கிறதோ அந்த குணாதிசயம் அப்பா எங்களிலிருந்து அப்பா வெளியேற்றப்படவும் அதன் மூலம் உம்முடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தப்படவும் கிருபை பாராட்டுங்க அப்பா. அது எங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம்ப்பா, எங்களுக்கு நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாமாப்பா, இல்லை நாங்கள் தெரிந்தும் அதை மாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாமாப்பா. அது எதுவாக இருந்தாலும் என் தேவன் நீ எங்கள் இருதயங்கள் திறக்கப்படட்டும், எங்கள் இருதயங்கள் திறக்கப்படட்டும். நீர் எங்கள் இருதயங்களுக்குள்ள வாங்க. அதன் மூலம் அப்பா நீர் நினைப்பது அப்பா நீர் அப்பா எங்களை கொண்டு இருக்கிற திட்டம் அப்பா நிறைவேற்றும்படியாக அப்பா அது செயல்படுத்தப்படவும் அதன் மூலம் உங்களுடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தப்படவும் கிருபை பாராட்டுங்க அப்பா. இந்த யாக்கோபை போல ராஜா அப்பா யாக்கோபை போல நாங்கள் உங்களுடைய ஊழியத்திற்காக பயன்படுத்தப்படவும் எங்களோட குணாதிசயமும் அப்பா உங்களுக்கு பிடித்த வண்ணமாய் நாங்கள் மாற்றப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதிலும் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உமக்கு சித்தமானது செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எண்ணத்தின் அளவும் சிந்திக்காத வண்ணம் நாங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க எங்களை நீ பாதுகாத்து கொள்ளுங்க. வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. என் மீட்பெற இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.